இளநீரில் விளக்கு எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசய விளக்கை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லைங்க, கிட்டத்தட்ட 850 வருஷங்களுக்கு மேலே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது நூறுந்து சித்தரின் சந்ததியினரால் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த விளக்கு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிகம் அப்படின்ற காட்டுப்பகுதியில், அடர்ந்த காடு, அந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற நூறுந்து சுவாமி மலையில் இருக்கிற குகையில் தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துக்கு போகணுன்னா அவருடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மால் போக முடியாது. காரணம், கொடிய வனவிலங்குகள் அதிகமாக இருக்கிற இடம், நிறைய நடமாடிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம போனாலே பார்க்க முடியும். போகும்போது நீங்கள் 2-3 இளநீரை மட்டும் கொண்டு போங்க. அந்த விளக்கில் இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு இந்த இளநீர் தண்ணியை நாமே ஊற்றினோம்னா விளக்கு எந்த அளவுக்கு பிரகாசமாக எரியுது அப்படின்றத நம்மால் கண்கூட பார்க்க முடியும். அப்படி ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா, அந்த நூறுந்து சித்தரால் முதலாக எந்த இடத்துல ஏற்றினாரோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த குகைக்குள்ளே வேறு எங்கே இதை மாற்றி வச்சாலும் இந்த விளக்கு எரியறது கிடையாது. அப்படி ஒரு அதிசயம். இந்த குகைக்குள்ளே அமைதியாக நூறுந்து சித்தரை நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டு வர்றீங்களோ கண்டிப்பாக அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஓம் சாய்ராம் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. 2 வீலர்லலாம் போகிறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், அதனால் 4 வீலரில் போகலாம் நீங்கள்.